பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளைக்கான செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனம் பதறுகிறவர்களை பார்த்து இதை சொல்லுங்கள். பயப்படாதீங்க, அவர் வருவார், அவர் வந்து இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று அருமையாய் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. இரட்சிப்புக்காக காத்திருக்க. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? இரட்சகர், விடுவிக்கிறவர், எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவர் இயேசு மட்டுமே. பாவத்திலிருந்து விடுதலை தர வல்லவர். பாவத்தின் சம்பளமாகிய மரண விளிம்பில் இருக்கிற ஒரு ஸ்திரீயை இயேசு விடுவித்தார். எவ்வளவு ஆச்சரியம்! அவள் மேல கல்லு விழ வேண்டியது. இயேசு அந்த ஆக்கினையை அகற்றுகிறார், விடுவிக்கப்படுகிறார். சாபத்திலிருந்து விடுவிக்க வல்லவர். சகை வீட்டில் சாபம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அநியாயமான காரியங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது. எனவே சமாதானம் இல்லை. அந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இயேசு வந்து அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். விடுவித்து இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று அந்த ஆசீர்வாத வரிசையில் அவனை கொண்டு வந்து வைக்கிறதை பார்க்க முடியும். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன் கதரேனே நாட்டிலே கல்லறையில வாசம் பண்ணுகிறார். இயேசு அங்கே வந்தார், பார்த்தீர்களா? இயேசு வந்து விடுதலை கொடுக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதை குறித்து மனம் பதறி கொண்டிருக்கிறீங்க? பாவ பிடியில சிக்கி இருக்கிறேனே, எனக்கு இதுல இருந்து வெளியே வர முடியவில்லையே. பவுலை போல நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று ஏங்குகிறீர்களா? பதறாதீங்க, பயப்படாதிருங்கள். அவர் வருவார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை. எத்தனை பேர் வியாதியஸ்தர்கள் இயேசுவினிடத்துல கொண்டு வரப்பட்டார்கள் தெரியுமா? அவர் வந்து கண்டு மனதுருகி அதில் வியாதியாக இருந்த எல்லாரையும் கர்த்தர் சுஸ்தமாக்கிறார். இயேசுவால் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இல்லை. இயேசுவினிடத்துல வந்து சுகமடையாம போனவங்க என்று பைபிள்ல ஒருத்தரையும் பார்க்க முடியாது. எல்லாரையும் சுகமாக்கிறார். வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், எல்லா கட்டுகளிலிருந்து. 18 வருடம் சாத்தான் ஒரு ஸ்திரீயை நிமிர விடாமல் கட்டி வைத்திருந்தான். இயேசு வந்தார், வந்து கண்டு தொட்டு நிமிர பண்ணி விடுவித்தார். இந்த நாளிலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் வருவார், வந்து ரட்சிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நம்பி காத்திருக்கிறோம். ரட்சிப்புக்காக, விடுதலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். நீர் வருவீராக, வந்து விடுவிப்பீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.